வசந்தபாலன் சார் என்னோட ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு, ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். "என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா?" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல சார் நார்மலா தான் வந்திருக்கேன். இப்படி தான் நார்மலா ட்ரெஸ் பண்ணுவேன்." "நீ நடிக்கலாம் போல இருக்கே!" அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் குடுத்தாரு. சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் எ எல்லாருக்கும் குடுக்குறதுன்னா, நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தம்போது நீங்க எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்தீங்க. நீங்க அப்படி யோசிக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ன்னு நீங்க என்ன யோசிக்கல. அதனால அந்த மாரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருக்கு சார். ஸோ நீங்க எனக்கு குடுத்தது, சங்கர் சார் எனக்கு குடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு குடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க் யூ ஃபார் அன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவென்ட்டா ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்துல அ பரத் சார் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஸோ பரத்தும் இங்க இருக்காரு. ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கு. ஸோ தேங்க் யூ. அந்த டைம்ல அந்த வாய்ப்ப எனக்கு குடுத்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்பவுமே என்னன்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸ்ல எனக்கு யார் யாரெல்லாம் படம் குடுத்தாங்களோ, அவங்க கூட நான் என்னைக்குமே ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நெனைப்பேன். ஸோ ஒரு 3வது, 4வது படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த டைம்ல ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட் பேனரு. அப்போ அவர் ஃபுல்லா கமல் சார் தசாவதாரம் அந்த படம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய பேனர்ல காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் குடுத்தாரு. மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் குடுத்தாரு. ஸோ அந்த அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ ஐ அகைன் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் வென் ஐ வாண்டட் டு ரிட்டர்ன் த ஃபேவர் வாட் ஹி டிட் டு மீ. ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம். ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், "பூவினை திறந்து கொண்டு போய் ஒழிந்த வாசமே" அந்த சாங்கோட லிரிக்ஸா இருக்கட்டும், "கனா காண்கிறேன்" சாங்கா இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகா எனக்கு விஷுவல் எடுத்து குடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க் யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கமர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, யூத் வந்து கென் ஒரு நியூ கமர் அவர் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர் அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலயும் கன்டின்யூ ஆகும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம். அதோட டிஓபி, இதோடைய எவ்ரிஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல புரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில. ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians here. Thank you Vairamuthu sir. And இன்னைக்கு என்ன என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு. இல்லைனா திருடால ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு ஒரு லைனை எடுத்து சொல்வேன். இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லைனா மே மாதம்ல மின்னலே நீ வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெரி வெல். தேங்க்யூ. வரும்போது ரோட்டில் வரும்போது நிறையா இந்த பூசணிக்கெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி, ஏன்னா அமாவாசைனால. ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூசணிக்கெல்லாம் எனக்கு தான் உடச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணன் சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அண்டு ட்ரீம் வாய்ஸில் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத் சார். இவங்க முன்னாடிலாம் வந்து யாருக்கு கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்டு என்ன மாதிரி ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் எனக்கு தெரில. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க கண்டிப்பாக, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரமாக நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோடய லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு 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 விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது. ஒரு 3 சாங்ஸு அண்டு
காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணும்போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து இன்னொன்று படப்படப்படன்னு தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் நான். இவங்களெலாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரியான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராமல் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணுது. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. வந்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும், அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்கள தான் முன்னாடி பார்த்துட்ருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், ஐ மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டாரு, உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து அந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டுருங்க, படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.